ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா பைனாப்பிள பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணா மட்டும் தான் இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பைனாப்பிள் வாங்குனா இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்களேன். திரும்ப திரும்ப இந்த மாரி தான் செய்வீங்க. இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் வச்சு சூப்பரான மசாலா பைனாப்பிள் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல மசாலா பைனாப்பிள் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 2 பைனாப்பிள் வச்சு நல்லா சூப்பரா காரம் சாரமா, இனிப்பா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அதுவும் பைனாப்பிள் வச்சு பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். தோலெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதோ இருக்கு பாருங்க. இந்த முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, 2 பைனாப்பிளும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண பைனாப்பிள இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதோ இருக்கு பாருங்க. ரொம்ப பெருசாவும் இல்லாம, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இருக்கிற பைனாப்பிள்லாம் 2 பைனாப்பிளும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. நீங்க பவுல் இது மாதிரி எடுக்கும்போது ஃப்ரீயா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பைனாப்பிள சேர்த்து குடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து குடுத்துட்டு, நல்லா கை வச்சு நம்ம சேர்த்த மிளகாத்தூளு, உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாரி நல்லா இது மாரி கலந்து குடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவோட சேர்ந்து வர மாரி நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற பைனாப்பிள்லாம் எந்த அளவுக்கு நல்லா மசாலா தேய்ச்சு குடுத்துருக்கோமே. இந்த மாரி மசாலா தேய்ச்சு பண்ணும்போது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் புடிச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா தேய்ச்சு குடுத்துட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இந்த பைனாப்பிள் மசாலாவும் நல்லா ஊறி வந்துரும். மாத்தி வச்சுக்கோங்க. மசாலா தேய்ச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுப்புல ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது வீட்லயே பண்ண நெய்யி. 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மசாலா தேய்ச்சு வச்சிருக்கோம்ல, பைனாப்பிள ஒரு பீஸ இது மாரி அரைச்சு குடுத்துக்கோங்க. இறக்கி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பைனாப்பிள் மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் வேகும்போதே நல்லா வாசனை வரும். இப்ப திருப்பி சேர்த்துக்கோங்க. திருப்பி சேர்த்துட்டு, திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு இருக்கிற பைனாப்பிள்லாம் இதே மாரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இருக்கிற பைனாப்பிள் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? பார்க்க மட்டும் கிடையாது, சாப்பிடவும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்ந்து இதோட டேஸ்ட்டே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பைனாப்பிள் வாங்குனா இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீட்ல இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு குடுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.